நம்ம பிஜிலேருந்து நம்ம இப்போ ஒரு ட்ரைனிங்காக ஒரு வேர் ஹவுஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். தினசரி 3:30லேருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த வகையில் நமக்கு இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப் ஃபெசிலிட்டி ஆஃபீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ணி பிக்கப் ட்ராப் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்க ஒரு பழக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபில் போகிறப்போ அந்த மொபைல் பார்த்தா ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம மொபைலில் வந்து டவுன்லோடட் சாங்கு, மூவி எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பேச்சு மட்டும் தான். டிரைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து பிடிக்க தான் செய்யும். அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ட்ராவல் பண்ணியிருப்போம். எல்லா டிரைவர்ஸ்ட்டையுமே நம்ம பேசுகிறது உண்டு. அதில் ஒரு சில பேருக்கு தமிழ் தெரிஞ்சுது. மீதி எல்லாத்துட்டையுமே பார்த்தீங்கன்னா கன்னடா, ஹிந்தி அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் நம்ம பேசும். இன்ஃபேக்ட் அந்த வகையில் நிறைய நான் கன்னட வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன் நண்பர்களே. பன்னி, ஹோகி, அள்ளி, இல்லி அப்படின்னு ತುಂಬಾ வேர்ட்ஸ் இவாக ಗೊತ್ತು. ஸோ அந்த வகையில் ஒரு டிரைவர்கிட்ட பேசுகிறேன். அவர் மண்டியா, மைசூர் பக்கம். அவர் வந்து என்கிட்ட நார்மலாக பேசுகிறப்போ சொல்கிறாப்புல, உங்களுக்கு லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நான் இந்த மாதிரி அப்படி இப்படி எப்படியோ ஒரு தினசாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளும் ரெஸ்பெக்ட் கேட்கணும் இல்லையா? ஸோ நான் திருப்பி அவர்கிட்ட கேட்குறேன். அவர் அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் அவர் ஊரை பற்றிலாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி இது சொந்த வண்டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து எனக்கு 1,20,000 வருது. அதில் வந்து இந்த ஃபியூவலு, டேக்ஸு, மெயின்டெனன்ஸு அது இதுன்னு சொல்லி போய் கையில் வந்து 80லேருந்து 90 வரைக்கும் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் உட்காந்துருக்கேன். அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏனாயித்து ப்ரோ அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வரோம். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இந்த பிளான் வந்து ஆர்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா காலையில் என்ன பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே ட்ராப் பண்ணிடுவாப்புல. அப்புறம் ஃபுல் டைம் டே வெயிட் பண்ணிவிட்டு ரிட்டன் என்ன அப்படியே அழைச்சிட்டு போவாப்புல. இதுதான் அவருடைய ஒர்க் ஷெடியூல். அப்படி தான் இருக்கும். இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஏசி போடலாம் கூட நல்ல கூலிங்காக தான் இருக்கும். மதியம் நல்ல ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னாப்புல. ஸோ நான் இறங்கினதுக்கப்புறம் முதல் வழியாக என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி மாஸ் பண்ணுறாங்கடா கேப் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவன் அதுக்கு சொல்கிறான், நம்மளை மாதிரிலாம் இல்லைடா, அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்லாம் அதிகம், நிறைய டென்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஏதோ இந்த ஆஃபீஸில் ஃபுல்லாக ரொம்ப கூலாக ஒர்க் பண்ணுற மாதிரி ரிஸ்க்கு அங்கே 30,000 பேரை தூக்கியிருக்காங்க நண்பர்களே. ரிஸ்க்கை பற்றி பேசுகிறான். அதான் நண்பர்களே, நம்ம இதை வந்து மீம்ஸ்லாம் இந்த மாதிரி கேப் டிரைவர் சேலரிலாம் பார்த்துருக்கோம். முதல் தடவை டைரெக்டாக வந்து நான் கேள்விப்படுறப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நண்பர்கள், நீங்களும் இந்த மாதிரி கேப் டிரைவர் சேலரிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேரெக்டாக நீங்களும் அந்த கான்வர்சேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஊரில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் ஏதோ வண்டி விற்கணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. முதல்ல அவ்வளோ பேர் நிறுத்தணும். சந்திப்போம்.